வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ மணி சேவிங் விலாக் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அன்றாடம் என்னோடய லைஃப்பில் நான் செய்யக்கூடிய சிறு சேமிப்புகளை நான் ரேண்டமாக வீடியோ எடுத்திருக்கேன். சேவிங்ஸ் ரிலேட்டடாக நான் செய்யக்கூடிய எல்லா திங்ஸையும் நான் ரேண்டமாக விலாகாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்குக்கான ஹெல்தி மெனு பிளான் வீடியோவையும் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த விலாகில் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அவங்கவுங்களோட பணம் ரொம்ப முக்கியம். அவங்களோட பணம் அவங்களுக்கு சேஃபாக இருக்கணும், கரையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதே நம்மளுடைய பணம் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு 1008 அட்வைஸ் சொல்கிறாங்க, 1008 நியாயம் சொல்கிறாங்க. அதை பற்றின சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் செய்யக்கூடிய விஷயம் தப்பாக ரைட்டான்னு சொல்லுங்கள். நான் என்னுடைய பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு, அதிகமாக சேர்க்கறதுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களை கமெண்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். வாங்க அந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த விலாகில் என்ன வீடியோ ஓடிட்டுருக்குன்னா, நான் வரவு செலவு கணக்கு எழுதுறது, மணி சேவிங்ஸ் சேலஞ்சுக்காக நான் சேர்க்கக்கூடிய பணம் ரேண்டமாக எடுத்தது தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ நான் விஷயத்துக்கு டைரெக்டாக வரேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ நான் என்னுடைய பணத்தை நான் சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் நான் செய்யணும். அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுப்பாங்க. அதை பற்றி வெளியில் சொல்லவும் மாட்டாங்க, கரெக்டாக இருப்பாங்க. சில விஷயங்கள் நடந்ததை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் தப்பாக ரைட்டாக நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் காய்கறி வாங்கும் பொழுது முன்னாடி இந்த மாதிரி வார சந்தைகளில் இல்லை உழவர் சந்தையில் வாங்குவேன். இப்போயும் நான் வாங்கிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரம் பார்த்திங்கன்னா, நமக்கு வாங்கக்கூடிய காய்கறிகள் எனக்கு வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. இப்போ எங்கள் வீட்டில் சில காய்கறிகள் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அதை நாங்கள் 3/4 கிலோ 1/2 கிலோ வாங்குவோம். சில காய்கறிகள் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கத்திரிக்காய் நான் ஒரு ஆள் மட்டும் சாப்பிடுவேன், இல்லை என் ஒய்ஃப் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு வேறு காய் வாங்குவோம். ஸோ அன்றைக்கி வாங்குறப்ப என்ன பண்ணுவோன்னா, எங்களுக்கு கொஞ்சமாக கத்திரிக்காய் வாங்கிட்டு பசங்களுக்கு எக்கு வச்சுருவோம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று காம்பினேஷன் பண்ணுவோம். அப்போ சில காய்கறிகள் 1/4 கிலோவுக்கு மேலே வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். அதனால நம்ம பொதுவாக எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உழவர் சந்தையிலையோ இல்லை அந்த மாதிரி ரோட்டில் நிறைய விவசாயிகள் கடை வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வார சந்தைகளையும் வாங்கன்னு சொல்லுவாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கார்ப்பரேட்டுக்கு நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட அது ரொம்ப அக்செப்டபுளாக இருந்துச்சு. நானுமே வாங்கிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சில சமயம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம உழவர் சந்தையிலையோ இல்லை வார சந்தையிலையோ இல்லை அந்த ரோட்டில் கடை வச்சுருப்பாங்கள்ல, அவங்ககிட்டயும் நம்ம வாங்கும் பொழுது 1/4 கிலோ அப்படின்னு கேட்டால் பார்த்திங்கன்னா தரவே மாட்டாங்க. வாங்கினா 1/2 கிலோ 1 கிலோ வாங்க, 1/4 கிலோ தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் 1/4 கிலோவுக்கு மேலே வாங்கிட்டு போனேனாலும் எனக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். அப்படிங்கிறப்ப எதுக்கு அந்த இடத்துல காய்கறியும் நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மணியும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இப்போ எங்கள் திருச்சியில் நான் இருக்கக்கூடிய ஏரியாவிலே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வெறும் 2 கேரட் எடுத்து நீங்கள் உங்கள் கூடையில் வச்சுருந்தாலும் வெயிட் போடுறப்ப அது எவ்வளோ கிராம் இருக்கோ அந்த கிராமுக்கு பில் போட்டு கொடுத்துருவாங்க. நான் அதை பார்த்துருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு அங்கே போனால் நமக்கு இப்போ அதே மாதிரி பீன்ஸ் எனக்கு 1/2 கிலோவும் தேவைப்படாது, 1/4 கிலோ கம்மியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 300 கிராம் 400 கிராம் வர மாதிரி நான் கொஞ்சம் எடுப்பேனா. அந்த பீன்ஸ் நான் போய் வெயிட் பண்ணும்பொழுது அது 350 இருக்குது 400 இருக்குன்னா எவ்வளோ கிராம் இருக்கோ அதை அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. டக்குன்னு வெஜ் பிரியாணி நம்ம வீட்டில் செய்ய போகிறோன்னா ஒரு 100 கேரட் 100 பீன்ஸ் இருந்தால் போதுன்னுவாங்க. நான் ஒரு 2 கேரட்டு ஒரு 6-7 பீன்ஸ் எடுத்து போட்டுவேன். அவங்க உடனே அது எவ்வளோ இருக்கோ எடை போட்டு கொடுத்துருவாங்க. அது 20 கிராமாக இருந்தாலும் சரி 100 கிராமாக இருந்தாலும் சரி அதை வெயிட்டை போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் கட்டினா போதும். அப்படிங்கிறப்ப எனக்கு அங்கே என்னுடைய பணம் மிச்சமாகுது. இதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்கு போய் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னு. ஸோ இங்கே போனால் எனக்கு பணமும் மிச்சமாகுது, என்னுடைய பொருளும் மிச்சம் வேஸ்ட் ஆகலை. இதே நான் அவங்க கேட்குறாங்கிறதுக்காக நான் 1/2 கிலோ 1/2 கிலோ கம்மியாக வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பேரம் பேசி விலை குறைச்சோன்னா அதையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பேரம் பேசும் பொழுது இப்போ ஏதோ நம்ம ஒரு விஷயம், இப்போ ஒருத்தர் ஒரு வியாபாரி விற்றுட்டு வராரு, ஏதோ ஒரு பெட் ஸ்ப்ரெட்டோ ஏதோ ஒன்று ரோட்டில் விற்றுட்டு வராங்க, 1000 ரூபா சொல்லுவாங்க. நம்ம 500 ரூபாய்க்கு நம்ம பேரம் பேசி நம்ம குறைச்சி விற்போம். உடனே அவங்க 600க்கு இல்லை கொடுத்துருவாங்க. அப்போ எதுக்கு இவ்வளோ பேரம் பேசுகிறீங்க, அவன் டெய்லி அலையிறான், அவன்கிட்ட போய் இப்படி இது பண்ணுறீங்களே, வேறு எங்கேயாவது போய் காசு கொடுப்பீங்கன்னுவாங்க. இப்போ நான் 1000 ரூபா சொல்கிற பொருளை நான் 600 ரூபாய்க்கு வாங்குகிறேன் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா அவர் 600 ரூபாய்க்கு ஒத்துப்பார். பட் 600 ரூபாய்க்கு அவருக்கு லாபம் இருக்க போய் தானே ஒத்துக்கிறாரு.
ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அட்வைஸ் நமக்கு மட்டும்தான். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்களோட பணம்னா ஒரு ஒரு விதமாக இது பண்ணுவாங்க, அதை சேஃபாக வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் நம்மளோட பணத்தை செலவு பண்ணுறப்ப மட்டும் 1008 அட்வைசஸ் நமக்கு கமெண்ட் சொல்லுவாங்க. நம்மள ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரி தீர்ப்பாங்க. அது வந்து நமக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி நிறையா விஷயங்கள். இப்போ நம்ம ஏதாவது வந்து வேறு ஒரு கடையில் ஒரு ஆஃபர் போடுறாங்க, உண்மைக்கு அந்த இடத்துல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் இந்த மாதிரி ரோட்டில் கடை வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் போய் வாங்க மாட்டீங்க, அங்கே வாங்கினா அவன் பொழைச்சிப்பால அப்படின்வாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ எனக்கு தேவையான குவாலிட்டியில் அங்கே பொருள் இல்லையே. நான் வந்து அந்த குவாலிட்டி இல்லாத பொருளை நான் வாங்கிட்டு அவங்க லாபம் சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க, நான் திரும்பி திரும்பி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேர் அது வந்து நான் முதல்லலாம் நமக்கு மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, என்னோடய பட்ஜெட் என்ன, எனக்கு எங்கே வசதியாக இருக்குது, எனக்கு எங்கே குவாலிட்டியாக இருக்குது, ஸோ அங்கே தான் நான் வாங்கணும். ஏன்னா செலவு பண்ணுறது என்னுடைய உரிமை. அதை நான் வந்து எங்கே பண்ணணுங்கிறத நான் தான் வந்து சொல்லணுமே ஒழிய மற்றவங்க சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுனாலே நான் என்ன பண்ணிட்டேன்னா, பெருசாக இப்போலாம் மைண்டில் ஏற்றுக்கிறதே இல்லை. மைண்டில் அந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து கொண்டு போகிறதே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சந்தித்த இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாவது இருந்தால் உங்களோட விஷயங்களை மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா விஷயம் இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கேன். அது என்ன சொல்கிறது, அது எதுவும் நம்மளை ஒரு குற்றவாளி மாதிரியே வந்து தீர்த்துருவாங்க. ஆனால் நம்மளோட பணம் வந்து ஒரு பக்கெட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டோம்னா நமக்கு பணம் எங்கேயோ போயிட்டுருக்கோம். எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் பணம் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளோட பணம் வந்து மிச்சமே ஆகாது. நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்கினாலும், இல்லை ஒரு வார சந்தையில் பொருள் வாங்கினாலும், எந்த இடத்துல வாங்கினாலும் வாங்குகிற என்கிட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அன்னைக்கான லாபத்தை அடைஞ்சிருவாங்களே ஒழிய நான் நஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பா? நான் எந்த இடத்துக்கு போனால் எனக்கு பணம் மிச்சமாகுதோ அப்படி தானே நான் போக முடியும். ஸோ அதுதான் இங்கே வந்து நான் சொல்லக்கூட விஷயம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்லி 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 என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய பணம் வந்து தேவையே இல்லாத இடத்துக்கு போகும், தேவையே இல்லாத பொருளை வாங்குவாங்க. ஒன்றுமே இல்லை. ஒரு டைம் வந்து ஊதுபத்தி இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தவங்க வந்து ஒரு கண்ணு தெரியாதவங்க வந்து என்ன செஞ்சிட்ருந்தாங்கன்னா விற்றுட்ருந்தாங்க. சந்தனம், ஊதுபத்தி இந்த மாதிரி ஏதோ ஒரு வாசனை பொருட்கள். அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டுருந்தோம். அது வெளியே போயிட்டுருந்தோம். அப்போ வந்து இது வாங்குறியா, பாவம் கண்ணு தெரியாதவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு, ஓகே அது நல்ல விஷயம். கண்ணு தெரியாமல் அவங்க உழைக்கிறது வந்து உண்மைக்கு நல்ல விஷயம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் போய் வாங்கினார். இந்த மாதிரி நான் வாங்க போகிறேன், ஏன்னா அவங்க வீட்டுக்கு அது தேவைப்படுதுன்னு வாங்கினார். நீங்களும் வாங்குங்க, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. இல்லை ஆக்சுவலாக அது எனக்கு தேவைப்படாது. ஊதுபத்தி எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது, சந்தனமும் யூஸ் பண்ணுறது கிடையாது. 2-3 பொருள் வச்சுருந்தாங்க. அது எதுவுமே வந்து அது யூஸ் பண்ணுறது கிடையாது. யூஸ் பண்ணாத பொருட்கள் வச்சுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி பணத்தை சேர்த்து வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிம்பாரு. அப்போ எனக்கு உண்மைக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியே இருக்கும். அவர் வாங்கிடுவார். அவர்கிட்ட நிறையா பேர் அந்த கண்ணு தெரியாத வியாபாரிகள்கிட்ட வந்து வாங்குவாங்க. அவருக்கு வியாபாரம் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு 2-3 கடை தள்ளி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தேவையான ஒரு பொருள் ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதை நான் வாங்கினேன். அவரும் ரொம்ப நலிவடைந்த ஒருத்தர் தான், கால் இல்லாதவங்க தான். ஏதோ சம்திங் அந்த சணல் பேக் தைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தச்சு விற்றுட்டு இருந்தாங்க, அந்த லஞ்ச் பேக் மாதிரி. அப்போ எனக்கு அது உண்மைக்கு அவசியமாக பட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 2 லஞ்ச் பேக் வேணும்னு கேட்டேன். 2 லஞ்ச் பேக் வந்து கிட்டத்தட்ட 400 சொன்னாங்க. ஒரு 175 கொடுங்க, நான் 2 வாங்கிக்கிறேன்னா அவங்க ஓகே 350 கொடுத்துட்டாங்க. 350க்கு 2 லஞ்ச் பேக் கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அவரும் காலையில் இருந்தவர் தான், கையிலே தச்சு விற்றுட்டு இருந்தார். பட் எனக்கு அட்வைஸ் பண்ணவர் அந்த ஊதுபத்தி கடையில் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினார். ஆனால் இதே லஞ்ச் பேக் ஒன்று வாங்கி சப்போர்ட் பண்ண வேண்டியதுனா வாங்கவே இல்லை. ஏன் தெரியுமா, அவங்க வீட்டில் லஞ்ச் பேக் இருக்குது, தேவையில்லாததுனால அவர் வாங்கலை. அன்னைக்கே எனக்கு வந்து ப்ரூவ் ஆச்சு. ஸோ அப்போ அவருக்கு தேவைன்னா ஒரு விஷயம் வாங்கிட்டு நம்மளை கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்களோட பணத்தை மிச்சம் பண்ணிக்கிறாங்க. அவர்கிட்ட காசு இருந்துச்சு, அவர் நினச்சா நல்லது பண்ணணும்னு வாங்கியிருக்கலாமே, அட்லீஸ்ட் ஒரு லஞ்ச் பேக் வாங்கியிருக்கலாம்ல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 100 ரூபா அவர் செலவழிச்சிட்டாரு. இன்னும் அது எல்லாமே தேவையான பொருள். ஓகே, அட்வைஸ் என்றைக்குமே மற்றவங்களுக்கு மட்டும்தான், தனக்கு கிடையாது. ஸோ அப்போ அவரோட பணம் அவருக்கு சேஃப்டி மாதிரி, என்னுடைய பணம் எனக்கு சேஃப்டி. இந்த மாதிரி நிறைய நேரம் நம்ம வந்து சில இடங்களில் பணம் செலவழிச்சாதான் நம்ம நல்லவங்கிற மாதிரியும், இல்லைனா நம்ம ஒரு குற்றவாளி மாதிரியும் யோசிக்க வைப்பாங்க. அதெல்லாமே தூக்கி போட்டுறணும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோட அதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பண்ணுறது தப்பாக ரைட்டானு. அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.